குட் மார்னிங். எங்களோட தீபாவளி செலிப்ரேஷன் இப்படி தான் போகுது. தீபாவளிக்கு அம்மா வீட்டுக்கு வந்துட்டோம். பாப்பாவுக்கு இதுதான் ஃபஸ்ட்டு தீபாவளி. ஏன்னா போன வருஷம் பாப்பா வயிற்றில் இருந்தா, இப்போ கையில் இருக்கா. அதுக்குள்ளே ஒரு வருஷம் ஓடிடுச்சு. இன்றைக்கி கோயில் போகலான்னு பிளான் பண்ணியிருந்தோம். ஆனால் பட்டாசு சவுண்டு கேட்டால் அவள் எப்படி ரியாக்ட் பண்ணுவான்னு தெரியல. அப்புறம் பட்டாசு சவுண்டு வெடிக்கிறத பார்த்துட்டு ஒரு மாதிரி ரியாக்ட் பண்ணா. ஆனால் பயப்படல. நம்ம திருப்பி முழிச்சிட்டு இருந்தா, என்னடா சவுண்டு இது அப்படின்னு. அதுவும் இல்லாமல் வெளியே போனால் அவ்வளோ புகையாக இருக்குது, பட்டாசு புகை. இவளை எப்படி கொண்டு போகிறோன்னு தெரியல. அந்த கோயில் போகணும்னு பிளான் பண்ணனால கிளம்பிட்டோம். விநாயகர் கோயிலும் கும்மன் கோட்டை தான் போயிட்டு வந்தோம். கும்மன் கோட்டை போகும்போது பாப்பா தூங்கிட்டா. அதுக்கப்புறம் எழுந்திரிச்சு அவங்க அப்பா கூடயே தான் இருந்தா. இன்றைக்கி ஃபுல் டே அவங்க அப்பா கூடயே தான் டைம் ஸ்பெண்ட் பண்ணால் எனக்கு கண்டுக்கவே இல்லை. ஏன்னா அவங்க அப்பாவுக்கு எப்போவாச்சும் தான் லீவ் கிடைக்கும். ஆனால் அவங்க அப்பாக்கிட்டே தான் இருந்தால் எங்கிட்ட வரவே இல்லை. ஜாலியாக அவங்க 2 பேரும் எக்ஸ்ப்ளோர் பண்ணி ஜாலியாக சுற்றிட்டு இருந்தாங்க. எனக்கே பட்டாசுனால் கொஞ்சம் பயம்தான். சின்ன சின்ன பட்டாசு தான் வெடிப்பேன் சின்ன வயசில். இப்போ அதுவும் இல்லை. எதுலேயுமே இன்ட்ரெஸ்ட்டே இல்லை. ஆனால் அடுத்த வருஷத்துலேருந்து பாப்பாக்காக பட்டாசு வெடிச்சு தான் ஆகணும் போல். பாப்பாவுக்கு பட்டாசு வெடிக்கிறது அவ்வளோ ஜாலியாக பார்க்குறா. மாடிக்கு போயிட்டோம். மாடியில் அந்த லைட்டுக்கும் அந்த சவுண்டுக்கும் நல்லா வேடிக்கை பார்த்துட்டு இருந்தா. அங்கேயே 2 ஹவர்ஸ் ஆகிடுச்சு. அவள் அங்கேருந்து வரவே இல்லை. மேலேயே தான் வேடிக்கை பார்த்துட்டு ஜாலியாக நின்றுட்டு இருந்தா. இப்படி தான் எங்களோட தீபாவளி செலிப்ரேஷன் போயிட்டுருக்கு. நாளைக்கு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.